Wish you all a happy and prosperous Diwali. சுடோக்குனா என்ன, சுடோக்கு கேம் எப்படி விளையாடுறது, இந்த மாதிரி இன்னும் என்னெல்லாம் கேம் வந்து நீங்க உங்க குழந்தைங்களோட விளையாடலாம், இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வணக்கம், ஸ்ரீ குருப்யோ நமக. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை நிறைய ஷேர் பண்ணுங்க so that I can come up with more informative videos. இன்னைக்கு சுடோக்கு கேம் உங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தரது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு பசில்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்னா ரொம்பவே பிடிக்கும். They will enjoy and do it. Moreover, Sudoku puzzles helps your child's brain development, their concentration and their logical thinking. இந்த சுடோக்கு பசிலில் அவங்க குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுன்னா அவங்களோட ஸ்க்ரீன் டைம் வந்து நம்ம ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சுடோக்குன்னா என்னன்னு பார்க்கலாம். சுடோக்குங்கிறது இந்த மாதிரி கிரிட் பசில். இந்த பசிலில் 1 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். இதை வந்து உங்கள் குழந்தைங்க சால்வ் பண்ணணும். இந்த கிரிட் பசில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இது சொல்லித்தரத்துக்கு முன்னாடி நீங்கள் சுடோக்கு வந்து பேசிக்லேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டைரெக்டாக இந்த நம்பர் கிரிட் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த சுடோக்கு பசில் உங்கள் 5 or 6 இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். என்னோட சேனலில் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறமா ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் உங்கள் குழந்தைங்களோட சிட்டிங் டாலரன்ஸ் டெவலப் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுடோக்கு பசில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி தரது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சுடோக்கு கேம் வந்து நம்ம பேசிக்காக இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு 5 இயர்ஸ் இருக்க குழந்தைங்க வந்து இது ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து டைரெக்டாக இந்த மாதிரி 4x4 கிரிட் இன்ட்ரடியூஸ் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நான் வந்து பேசிக்காக இந்த 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பர்பிள் இருக்குது, பிங்க் இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ ஆரஞ்ச் இஸ் மிஸ்ஸிங். அதனால் உங்கள் குழந்தைங்க வந்து இந்த இடத்துல ஆரஞ்சு அடிக்கணும். அவங்களுக்கு வந்து இது கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு அடிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு நான் சிம்பிளாக என்ன பண்ணேன், ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் அவங்களுக்கு கலர் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து 2 சர்க்கிள் வந்து அவங்க கலர் பண்ணணும். இது ரெண்டும் என்ன கலர்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க கலர் பண்ணணும். ஸோ தே வில் ஃபைண்ட் அவுட் விச் கலர் இஸ் மிஸ்ஸிங். ஸோ ஆரஞ்ச் இஸ் மிஸ்ஸிங் அண்ட் பிங்க் இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங். ஸோ இந்த 2 கலர்ஸ் வந்து அவங்க செய்யணும். இதே மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் வச்சு செய்யலாம். இங்கே நான் வந்து 4 பேசிக் ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஷேப்ஸ் வரைஞ்சி பண்ணலாம், இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வரைஞ்சிட்டு செய்யலாம், இல்லை இந்த மாதிரி நிறைய சுடோக்கு ஒர்க் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு கூகுளில் கிடைக்குது. நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சர்க்கிள் இருக்குது, ட்ரையாங்கிளும் இருக்குது, ஸ்கொயர் வந்து மிஸ் ஆகுது. அதை அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஸ்கொயர் வரையணும். அதே மாதிரி இங்கே ஹார்ட் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. விச் ஒன் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிள் வந்து மிஸ்ஸிங், அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க வரையணும். இது பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் உங்கள் குழந்தைங்க வந்து இங்கே என்ன ஷேப் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி செய்யறச்ச குழந்தைங்களோட லாஜிக்கல் திங்கிங் அண்ட் கான்சன்ட்ரேஷன் நல்லா டெவலப் ஆகும். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து அவங்க செஞ்சு முடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸாக இந்த ஷேப்ஸ்லாம் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன ஷேப் வரும் அப்படின்னு நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்க வைக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டார் வரைகிறேன், தென் I am drawing some triangle, then square. So again I am drawing star, triangle, and next இங்கே என்ன வரணும் அவங்க கண்டுபிடிக்கணும். ஸ்டார் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, அப்புறம் என்ன வரும் அப்படின்னு அவங்களை கேட்டுட்டு இங்கே ஃபில் பண்ண வைக்கணும். ஸ்கொயர் வரும். Again they have to fill the missing shapes like this. இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இதையே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம்.
இந்த சீக்வன்ஸில் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேளுங்க. நெக்ஸ்ட் அவங்க எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் இது, தென் இதுக்கு அடுத்தது என்ன வரும், பாதாம் எடுத்து வைக்கணும். வீட்டில் இருக்க நட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸில் அவங்க ஃபார்ம் பண்ணலாம். இதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸில் கூட நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி செய்ய வைக்கலாம். இது உங்கள் குழந்தைங்க முடிச்சுட்டாங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கிரிட் காமிக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி 3x3 கிரிட் தான் நம்ம வந்து காமிக்க போகிறோம். இந்த மாதிரி 3x3 கிரிட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து 4x4 கிரிட் காமிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த சுடோக்கு கேமில் 3x3 கிரிட்லேருந்து எடுத்து 9x9 கிரிட் வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி சிம்பிள் கலர்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்கள செய்ய வைங்க. இந்த கலர்ஸ்க்கு பதில் நம்ம கலர் காயின்ஸ் கூட எடுத்துக்கலாம். வீட்டில் நம்ம லூடோ விளையாடுறதுக்கெல்லாம் காயின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி காயின்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பசங்க வந்து பிஸ்னஸ் விளையாடுவாங்க இல்லையா, அந்த காயின்ஸ் வந்து வீட்டில் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இந்த பிளாங்க்லலாம் என்ன கலர் வரும் அப்படின்னு உங்கள் குழந்தைங்க கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கிரிட்ஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறச்ச 2 கலர் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த கேமோட ரூல் என்னன்னா, இது எல்லாமே ரோஸ் அண்ட் இது வந்து காலம்ஸ் அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி தந்துருங்க. இந்த மாதிரி ஹரிசான்டல் கிரிட்லேயோ இல்லை வெர்டிக்கல் கிரிட்லேயோ வந்து ரிப்பீட் ஆன நம்பர்ஸே ரிப்பீட் ஆகக்கூடாது. சப்போஸ் இங்கே 1 இருக்குன்னா இந்த இடத்துலையும் வந்து 1 வரக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த காலம்ல இங்கே 1 எழுதுறீங்கன்னா இங்கே திருப்பி 1 எழுதக்கூடாது. இதுதான் இந்த கேமோட ரூல். இப்போ இந்த பிளாங்காக இருக்க இடத்துலலாம் என்ன வரணும் அப்படின்னு உங்கள் குழந்தைங்க கண்டுபிடிப்பாங்க. இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குது, பிங்க் இருக்குது. ஸோ வாட் வில் கம் ஹியர் அப்படின்னு அவங்கள கேளுங்க. இங்கே வந்து க்ரீன் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பிங்க் மட்டும் இல்லை. ஸோ வி ஹேவ் டு கீப் பிங்க் ஹியர் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லித்தாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே க்ரீன் இருக்குது, பிங்க் இருக்குது, க்ரீன் அண்ட் பிங்க் இருக்குது, நம்ம வந்து ஆரஞ்சு வைக்கணும். தே ஹேவ் டு கீப் ஆரஞ்சு. இதே மாதிரி நீங்கள் நட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் வச்சு கூட செய்யலாம். வீட்டில் என்ன திங்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி செய்யலாம். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுட்டு அவங்க செஞ்சு முடிச்ச உடனே நீங்கள் வந்து அவங்களுக்கு கலரிங் கிரிட்ஸ் கொடுங்க. பர்பிள் அண்ட் க்ரீன் இஸ் ஹியர். பர்பிள் அண்ட் க்ரீன் இருக்குது. ஸோ என்ன கலர் மிஸ்ஸிங்? ரெட் கலர் மிஸ்ஸிங். தே ஹேவ் டு கலர் ரெட் கலர். தென் இங்கே வந்து ரெட் இருக்குது, பர்பிள் இருக்குது. ரெட் அண்ட் பர்பிள் இஸ் தேர். என்ன கலர் மிஸ்ஸிங்? க்ரீன் மிஸ்ஸிங். ஸோ தே ஹேவ் டு கலர் க்ரீன். இங்கே பார்த்தீங்களன்னா வெறும் பர்பிள் மட்டும்தான் இருக்குது, பர்பிள் தான் இருக்குது, க்ரீனும் இல்லை ரெட்டும் இல்லை. அவங்க வந்து க்ரீன் அண்ட் ரெட் கலர் பண்ணணும். இப்போ ரெட் கலர் பண்ணுறச்ச அவங்க வந்து இந்த சர்க்கிளில் கலர் பண்ணாங்களன்னா இங்கே பண்ணக்கூடாது, ஆல்ரெடி வந்து இங்கே ரெட் இருக்குது, ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லித்தாங்க. ஸோ வி ஹேவ் டு கலர் த ரெட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலர் பண்ண வைங்க அண்ட் இங்கே வந்து க்ரீன் பண்ண வைங்க. இதே மாதிரி அவங்கள ஷேப்ஸ் செய்ய வைக்கலாம். இங்கே சர்க்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ஸ்கொயர் இஸ் மிஸ்ஸிங். ஸோ தே ஹேவ் டு ட்ரா எ ஸ்கொயர் இயர். அதே மாதிரி இங்கேயும் ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள் இருக்குது. அகைன் தே ஹேவ் டு ட்ரா எ ஸ்கொயர் இயர். ஸ்கொயர் இஸ் இயர், சர்க்கிள் இஸ் இயர். தென் தே ஹேவ் டு ட்ரா ட்ரையாங்கிள். இந்த 3 ஆல்ஃபபெட் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்களன்னா நான் வந்து ஒரு 2 or 3 பிளாக்ஸ் தான் வந்து பிளாங்காக விட்டுருந்தேன். இப்போ வந்து நான் நிறைய பாக்ஸஸ் வந்து பிளாங்காக விட்டுருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இங்கே ஏ இருக்குது, சி இருக்குது. ஏ அண்ட் சி இஸ் தேர். ஸோ பி இஸ் மிஸ்ஸிங். பி வில் கம் ஹியர். பி. இங்கே வந்து பி இருக்குது, பி இருக்குது. ஸோ ஏ அண்ட் சி எழுதணும். இங்கே வந்து சி எழுதக்கூடாது, ஆல்ரெடி இங்கே ஒரு சி இருக்குது. ஸோ இங்கே சி எழுதக்கூடாது. நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு கேளுங்க. ஸோ தே வில் கம் அப் வித் த ஆன்சர். இங்கே ஏ எழுதணும் அப்படின்னு எழுதுவாங்க. பி அண்ட் ஏ எழுதியாச்சு, பி அண்ட் ஏ எழுதியாச்சு. ஸோ சி இஸ் லெஃப்ட். சி வந்து இங்கே எழுதணும். அதே மாதிரி இங்கே ஏ இருக்குது, ஏ இருக்குது. பி அண்ட் சி வந்து எழுதணும். பி வந்து இங்கே எழுதக்கூடாது, ஆல்ரெடி இங்கே ஒரு பி இருக்குது. ஸோ இங்கே பி எழுதக்கூடாது, இங்கே வந்து சி எழுதலாம், இங்கே பி எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் 4x4 கிரிட் எடுத்திருக்கேன். இது வந்து இன்னுமே கொஞ்சம் டஃப்பாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு லெவல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். இதில் வந்து நிறைய பாக்ஸஸ் நான் பிளாங்காகவும் விட்டுருக்கேன். இது வந்து நம்மளுக்கே திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி இந்த சுடோக்கு அவங்க விளையாடுறதுனால அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துகிட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சுடோக்கு கேம் விளையாடுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நீங்கள் இந்த மாதிரி பேசிக் கிரிட் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டட் கிரிட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சால்வ் பண்ண கொடுக்கணுன்னா நீங்கள் இதுக்குன்னு தனியாக புக்ஸ் இருக்குது, அதை வாங்கி கொடுங்க. அமேசானில் வந்து சுடோக்கு பசிலுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி புக்ஸை சர்ச் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி ஃப்ரீ டைமில் செய்யறதுக்கு உட்கார வைங்க. அவங்களோட மேக்ஸ் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்களன்னா நீங்கள் வந்து டாட் வச்சுட்டு டாட் டு டாட் கேம் கூட உங்கள் குழந்தைங்களோட விளையாடலாம். இந்த மாதிரி நிறைய டாட்ஸ் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணிட்டு இங்கே பிளேயர் நம்பர் 1 அண்ட் பிளேயர் நம்பர் 2 உங்கள் குழந்தைங்களோட பேர் எழுதிக்கோங்க, இல்லை உங்கள் பேர் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் கேம் விளையாடலாம். இந்த பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த பிளேயர் பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி கேம்ஸ் வந்து லாஜிக்கல் திங்கிங்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். இதே மாதிரி லாஜிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு நல்ல கேம் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களோட பிரெயின் விட்டா விளையாடலாம். இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்களன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன கேம் கொடுக்கலான்னா இந்த மாதிரி வந்து ரூபிக்ஸ் கியூப் கொடுக்கலாம். இந்த கலர்ஸ்லாம் வந்து அவங்க ஒன்றா சேர்க்கணும். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் உங்கள் குழந்தைங்களோட லாஜிக்கல் திங்கிங், கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சுடோக்கு பசில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட விளையாடுங்க. இந்த பசில் கேம் வந்து உங்கள் குழந்தைங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் ஆக்டிவாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணணும். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துட்ருங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். We'll meet you again with another informative video. Till then, take care. Bye bye.